अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मीत्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्सद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शरं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பராசர மகர்ஷி அருளை செய்திருக்கிற இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே முதல் அம்சம் கடைசி அத்தியாயமான 22வது அத்தியாயத்தை பார்க்க தொடங்கினோம் நேற்றைய தினம். அதில் என்ன சொல்லப்படுறதுன்னு, எம்பெருமானுடைய சொத்து எப்படி இருக்கிறது, அவனுடைய விபூதி எப்பேற்பட்டது, விபூதி ஐஸ்வர்யம்னா அவனுடைய சொத்து, அது எப்பேற்பட்டது அப்படின்றதெல்லாம் காட்டினார். அந்த மாதிரி காட்டினவர் அந்த எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுறச்சேவும் சரி, ஸ்திதி பண்ணுறச்சேவும் சரி, லயம் பண்ணுறச்சேவும் சரி, 4 ரூபமாக இருக்கிறான், 4ஆக பிரிச்சுக்கிறான், தன்னையே 4ஆக பிரிச்சுக்கிறான் அப்படின்றத பார்த்தோம். அந்த விஷயங்கள்லாம் பேசினார், அதை பார்த்தோம். அதுக்கு மேலே இருக்கிற இந்த யோகிகளுக்கெல்லாம் தியான விஷயமாக இருக்கக்கூடியது என்னன்னா, எம்பெருமானான திவ்ய ஆத்மஸ்வரூபம், அவருடைய திருமேனியை தியானம் பண்ணுறாமா, அது மட்டும் அதோட நின்றுடுறதில்ல, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திவ்ய ஆத்மஸ்வரூபம் பர்யந்தமான தியானம் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில். அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னா, அதுதான் இப்போ நேத்திக்கு பார்க்க ஆரம்பித்தோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது அப்படின்னு, நிர்வியாபாரம், அனாக்கியம், வியாப்தி மாத்திரம், அனுபவம் அப்படின்னு எல்லாம் பெருசாக அந்த விஷயங்கள்லாம் காட்டினார். தத் பிரம்ம பரமம் யோகி யதோ நாவர்த்ததே புனः ஸ்ரயத்யபுண்யோபரமே க்ஷீணக்லேஷோதி நிர்மலஹா அப்படின்னு அந்த எம்பெருமானான திவ்ய ஆத்மஸ்வரூபம் அவனை அடைந்துட்டால் அது மேலே இந்த யோகிக்கு வேற எந்த கிளேசமும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. அவன் திரும்பவும் இந்த சம்சார மண்டலத்தில் விழுறது இல்லை. அந்த மாதிரியா சொல்கிறார். வேரூபே பிரம்மணஸ்தஸ்ய மூர்த்தம் சாமூர்த்தம் ஏவச்ச க்ஷராட்சரஸ்வரூபேதே சர்வபூதேஷ்வஸ்திதே அக்ஷரம் தத் பரம் பிரம்ம க்ஷரம் சர்வமிதம் ஜெகத்து. அந்த எம்பெருமானுக்கு திருமேனின்னு பார்த்தால் 2 விதமான திருமேனிகள் இருக்கிறது, மூர்த்தம் அமூர்த்தம் அப்படின்னு. மூர்த்தம்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஏதான ஒரு ஆகாரம், அமூர்த்தம்னா கண்ணுக்கு தெரியாத ஆகாரம் இல்லாத ஒரு ரூபம். உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள் அப்படின்றாலும் இல்லையா. அந்த உருவம் அருவம் 2 காட்டுறார் ஆழ்வார். உருவம்னா ரூபம், மூர்த்த ரூபம். அருவம் அப்படின்னா அமூர்த்த ரூபம், கண்ணுக்கு தெரியாது, இன்னதுன்னு தெரியாத ரூபம். அப்பேற்பட்ட 2 ரூபங்கள் இருக்கிறது. அதில் க்ஷரம் அக்ஷரம் அப்படின்னு 2 பிரிச்சுட்டு, அக்ஷரம் அப்படின்றது தான், அதாவது க்ஷராட்சர ஸ்வரூபேத்தே சர்வபூதேஷ்வஸ்திதே அக்ஷரம் தத் பரம் பிரம்ம அக்ஷரம் சர்வமிதம் ஜெகத் அப்படின்னு. அக்ஷரம் தான் நமக்கு அமூர்த்தம் அப்படின்னு காட்டுறது. அதாவது அக்ஷரம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த அக்ஷர ரூபம் தான் கண்ணுக்கு தெரியாது. க்ஷரம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த ஜெகத்து மொத்தமே அது மூர்த்தமாக இருக்கிறது. ஏகதேசஸ்திதஸ்யாக்னேஹே ஜோத்ஸ்னா விஸ்தரிணி யதா பரஸ்ய பிரம்மண சக்தி ததேதம் அகிலம் ஜெகத். இப்போ விளக்கு, இந்த லைட்டெல்லாம் போட்டிருக்கோம், அந்த லைட் ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, ஆனால் அதோடைய வெளிச்சம்ன்றது மொத்தம் இந்த மண்டபத்தை ஆவரிச்சிருக்காரு. அதே போல் எம்பெருமான் ஒரு பக்கத்தில் நின்னாலும் அவனுடைய பிரபாவம்ன்றது எல்லா இடத்துலையும் பரவி நிற்கிறது அப்படின்னு காட்டுறான். அவனுடைய சக்தின்றது எல்லா இடத்துலையும் பரவி நிற்கிறது. தத்ராப்பி ஆசன்ன தூரத்வாத் பகுத்வ ஸ்வல்பதாமய ஜோஸ்னா பேதோஸ்தி தச்சக்தேஸ் தத்வத் மைத்ரேய வித்யதே. அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறான். என்னன்னா, இப்போது சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறது, அந்த சூரியனுடைய பிரகாரம் அந்த 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 தாபம் வரக்கூடிய காலத்தில் நமக்கு நிறைய வெயில், ரொம்ப தாபமாக இருக்கிறது, ரொம்ப வெப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்.
அந்த சூரியன் பங்குனி மாதம் சித்திரை மாதங்கள் அந்த காலங்களில் வந்தால் ரொம்ப ஜாஸ்தியாக வெயில் இருக்குது. அதே சூரியன் தான் வெளிச்சம் விடுறார். ஆனால் மார்கழி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம் அப்படின்னு எல்லாம் போனால் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி இருக்கும். சுவாமி ஒரே சூரியன் தானே, இப்போ என்ன திடீர்னு இப்படி கொதிக்கிறார், அப்போ திடீர்னு அவ்வளோ சீத்தளமாயிடுறாரு, என்ன மர்மம் அப்படின்னா பூமிக்கு கிட்டக்க வர்ற காலம் ஒன்று உண்டு. அதுதான் பங்குனி சித்திரை மாதங்கள் எல்லாம் பூமிக்கு கிட்டக்க வருவார். அந்த பிரகாரம் ஜாஸ்தி, அது நமக்கே தெரியும். உட்கார முடியாது, நிற்க முடியாது, வேர்த்து கொட்டுட்டே இருக்கும். அது அதே மாதிரி இந்த ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதிரி மாதங்கள் போனால், கடைசியில் இந்த மாதங்கள் போனால் அந்த சூரியன் கொஞ்சம் தள்ளி இருப்பார். இந்த பூமினா கொஞ்சம் தள்ளி இருப்பார். அந்த தள்ளி இருக்கிற காலத்தில் நமக்கு இன்னும் அந்த குளிர் ஜாஸ்தியாக தெரியும். அப்போது ஒரே ஒரு தேஜஸ் பதார்த்தம் கிட்டக்க இருக்கிறச்சே அதோடைய வெப்பம் ஜாஸ்தியாக தெரியும், தள்ளி போனால் அதோடைய வெப்பம் குறைவாக தெரியும். அப்படின்ற மாதிரி எம்பெருமானுடைய சாநித்தியத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறது. அவன் சில இடங்களில் தன்னுடைய சக்தியை அதிகமாக காட்டுறான், தன்னுடைய சக்தியை குறைவாக காட்டுறான். இப்படி தான் நடக்கிறதுன்னு காட்டுறான். எப்படி அதிகமாக நடக்கிறது, குறைவாக நடக்கிறதுனா அவனுடைய சங்கல்பம். இந்த இடத்துல ஜாஸ்தி சக்தியை வைக்கணும் அப்படின்னா அங்கே ஜாஸ்தி சக்தியை காட்டுறார். எதை போல? பிரம்மா சதுர்முக பிரம்மா இருக்கார், தக்ஷன் இருக்கார். இவர்களுக்கெல்லாம் இந்த ஞானம் ரொம்ப ஜாஸ்தி, நம்ம காட்டிலும் ரொம்ப அதிகமான ஞானம் அவர்களுக்கு. அப்பேற்பட்ட அந்த ஞானம் விரிந்து இருக்கிறது. தர்மபூத ஞானம் சொல்லுவா, அதெல்லாம் நிறையா விரிந்து இருக்கிறது. புரியறதுக்காக சொல்கிறேன். தர்மபூத்த ஞானம்னு என்ன புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே உட்காந்துருக்கோம், இங்கே சவுறு இருக்குது, கோவில் சவுறு இருக்குது. இதுக்கு உள்ளே எல்லாம் நடக்கிறது நமக்கு பார்க்க முடியுமான்னா முடியாது. நமக்கு என்ன, நம்முடைய ஒரு பரிமிதி என்னன்னா, இது கண் முன்னாடி தெரியற இடங்கள்ல என்ன நடக்கிறதோ அது மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த சவுத்துக்குள்ளே என்ன நடக்கிறது தெரியாது. இந்த கோபுரத்துக்கு வெளியில் என்ன நடக்கிறது தெரியாது. இங்கே பின்னாடி என்ன நடக்கிறது தெரியாது. ஆனால் அந்த பிரம்மா, தக்ஷன் முதலானவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த தர்மபூத ஞானம் விரிந்தபடியாலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியறது, வெளியில் என்ன நடக்கிறதுன்னு தெரியறது. அந்த மாதிரியான ஞானம் விரியறச்ச விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. அதை சொல்கிறீங்க. தத்ராப்பி ஆசன தூரத்வாது பகுத்வ ஸ்வல்பதாமய யோசபேதோஸ்தி தச்சக்கே தத்வத் மைத்ரேய வித்யதே பிரம்ம விஷ்ணு சிவா பிரம்மன் பிரதான பிரம்மசக்திய தத்தச்ச தேவா மைத்ரேயா நியூனா தக்ஷாதயஸ்ததா. முதல்ல இருக்கிற ஒரு நிலை அப்படின்னா பிரம்ம, சதுர்முக பிரம்மா, அது மேலே விஷ்ணு, சிவன், இந்த மாதிரி மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மும்மூர்த்திகளுக்கு தான் முதல் அந்த சக்தி, அவனுடைய சக்தி அந்த இடத்துல தான் முதல்ல தோத்துறது. அதுக்கு அடுத்த நிலை தான் பிரம்மா, தக்ஷன் முதலானவர்கள் எல்லாம். ததச தேவா மைத்ரம்மா, தேவதைகள் எல்லாம் வந்துடுறா அடுத்த நிலையில். ததோ மனுஷா பசவோ மிருகபக்ஷி சரீஸ்ருபாக, அதுக்கு அடுத்தது மனுஷர்கள், அதுக்கு அடுத்தது பசுக்கள், அதுக்கு அடுத்தது மிருகங்கள், பட்சிகள், சரீசிருப்பங்கள், நியூனதராச்சைவ விருட்ச குல்மாதயஸ்ததா. அதை காட்டிலும் குறைவான ஞானம் இருக்கிறது இந்த மரம், செடி, கொடிகளுக்கெல்லாம். அந்த மாதிரி ததேத அக்ஷரம் நித்யம் ஜெகன்முனி வராகிலம் ஆவிர்பாவ திரோபாவ ஜன்மநாசம் விகல்பவதி அப்படின்னு அந்த அக்ஷரமான பரபிரம்மன் தான் இத்தனை ஆவிர்பாவமாக, அதாவது தோற்றம், அதனுடைய ஜன்மா, விநாசம், அதனுடைய மற்ற இந்த தசைகள் எல்லாம் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்கிறார். சர்வசக்திமயோ விஷ்ணு ஸ்வரூபம் பிரம்மணப்பரம் மூர்த்தம் யத் யோகிபிஸ் பூர்வம் யோகாரம்பேஷு சிந்தியதே சாலம்பனோ மகாயோகா சபீஜோயத்திர சம்ஸ்திதா மனஸ்யவ்யாஹதே சம்யக் யுஞ்சதாம் ஜாயதே முனி. சர்வசக்திமயோ விஷ்ணு, எல்லா சக்திகளுக்கும் அதிபனாக இருக்கிறவன் அந்த எம்பெருமான். அவனுடைய ஸ்வரூபம் பிரம்மணஸ்வரம், அவனுடைய ஸ்வரூபமானது மூர்த்தம் யத் யோகி பூர்வம் யோகாரம்பேஷு சிந்தியத்தை. யோகிகள் எல்லாம் யோகத்தை ஆரம்பிக்கிறச்சே, தங்களுடைய தியானத்தை ஆரம்பிக்கிறச்சே எந்த ரூபத்தை கொண்டு, இது மூர்த்தமா அமூர்த்தமா, எந்த ரூபத்தை கொண்டு தியானத்தை ஆரம்பிக்கிறான்னா மூர்த்தத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கிறான். மூர்த்த ரூபம் ஏன்னா கண்ணுக்கு தெரியறத வச்சு தான் மேல் கொண்டு ஆத்மாவை அடைய முடியும் அப்படின்றபடியாது. சாலம்பனோ மகாயோகா சபீஜோ எத்திர சம்ஸ்திதா மனஸ்யவ்யாஹதே சம்யக் யுஞ்சதாம் ஜாயதே முனே சவரः பரசக்தீனாம் பிரம்மணः சமனந்தரம் மூர்த்தம் பிரம்ம மகாபாக சர்வ பிரம்மமயோ ஹரிஹி தத்ர சர்வவிதம் ப்ரோதம் ஏவ ஓதம் சைவாகிலம் ஜெகத் ததோ ஜகத் தஸ்மின் ச ஜகத் சாகிலம் முனே ஷராக்ஷரமயோ விஷ்ணு பிபர்த்யகிலமீஸ்வரः புருஷாவ்யாக்கிருதம் மயம் பூஷணாஸ்திர ஸ்வரூபவத் அப்படின்னு இந்த
மூர்த்தம் அமூர்த்தம் அப்படின்ற இந்த ரூபங்களுக்குள்ள மூர்த்த ரூபத்தை தான் அவ யோகிகள் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது அவனுக்கு இந்த விக்கிரகம் உண்டு, இவனுக்கு இந்த சங்க சக்கராதி இந்த ஆயுதங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி கிரீட்டா நூபராந்தமான திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் சாத்துட்டு இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி தியானம் பண்ண ஆரம்பிச்சு தான் அந்த எம்பெருமானை அடைய முடியும். இல்லைன்னா அவனை யோசனை கூட பண்ணி பார்த்துட முடியாது. அந்த மாதிரியா சொல்லி இது ஒரு ஸ்லோகத்துலேயும் இதான் சொல்றா. அதாவது நதே ரூபம் நச்சாக்காரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாவி குருசாகாரோ பக்தானான்வம் பிரகாசசே அப்படின்றது ஜிதந்தா ஸ்தோத்திரம். அதில் சொல்கிறச்சே அந்த எம்பெருமானுக்கு நதே ரூபம், அவனுக்கு ரூபம் கிடையாது, நச்சா ஆகாரா இன்ன வடிவம் அப்படின்றது கிடையாது, அவனுக்கு இருப்பிடம் கிடையாது, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறது. நச்சே ரூபம் நச்சாக்காரன் ஆயுதானி, அவனுக்கு ஆயுதங்கள் கிடையாது எல்லாம் சொல்கிறது. இல்லையே இத்தனை ஆயுதங்களோட நிற்கிறார், இத்தனை இந்த வடிவத்தோட நிற்கிறார், இந்த மாதிரி ஆபரணங்களை சாத்துட்டு நிற்கிறாரே அப்படின்னா அது எல்லாமே பக்தர்களுக்குன்னு காட்டுறதுக்கு வச்சுட்டு இருக்கா பெருமாள். தனக்குன்னு ஒன்றுமே கொள்ளலை. இப்போ நாமெல்லாம் இந்த உடம்பை கொண்டிருக்கோம்னா எங்களுக்காக இந்த உடம்பை கொண்டிருக்கோம். நாம் ஏதான அனுபவிக்கணும், நாம் ஏதான கர்மங்களை தொலைச்சி நம்முடைய இலக்கை நம்ம அடையணும் அப்படின்றபடியான இந்த உடம்பை கொண்டிருக்கோம். இந்த மாதிரி எதான சாதிக்கிறதுக்கு பெருமாள் அதை கொண்டிருக்காங்க. தனக்காக சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எதுக்காக இதெல்லாம் கொண்டிருக்கார் பெருமாள்னா எல்லாமே பக்தானாம், பக்தர்களுக்காகவே கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே தான் இங்கே சொல்றார். அந்த மூர்த்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றாரு, அந்த வடிவத்தோட இருக்கிற அந்த ரூபம், அந்த உருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூபம், அந்த விஷயத்தை தான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த விஷயத்தை அந்த விதத்துல தான் இந்த மொத்தம் ஜெகத்தே வியாபிச்சிருக்க பெருமாள். மூர்த்தமாகவே இது எல்லாத்துலேயும் தெரிகிறார் அப்படின்னு காட்டுறது ஸ்ரீ மைத்ரேய உவாச்சா. இந்த மாதிரி சொல்லிண்டே வர்றச்சே அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் பூஷணங்கள், அதாவது திருவாபரணங்கள், அஸ்திரங்கள், அதாவது இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் தரித்திருக்கிறான். இப்போ பார்க்குற இத்தனை தத்துவங்கள் சொல்கிறோமே, அது மூல பிரகிருதியில் ஆரம்பிச்சு இந்த 24 தத்துவங்கள் எல்லாமே சொல்கிறோமே, அது மேலே ஜீவாத்மா 25வது தத்துவம் சொல்கிறோம். இந்த மாதிரி எல்லா தத்துவங்களை சொல்கிறதே தான் பூஷணங்களாகவும் ஆயுதங்களாகவும் தரித்திருக்கிறான்னு ஒரு வார்த்தை சொன்னார் மைத்ரேயர். இதை சொன்ன உடனே அது பராசரர் சொன்னார். இதை சொன்ன உடனே மைத்ரேயர் சிஷ்யர் பிடிச்சுட்டா. அது என்னமா அந்த பூஷணங்கள் அஸ்திரங்கள் சொன்னீரே அது எப்படி பிடிச்சிருக்கா, அது கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு கேட்க போறார். மைத்ரேய உவாச்சா பூஷணாஸ்திர ஸ்வரூபஸ்தம் எச்செய்த அகிலம் ஜெகத்து பிபர்த்தி பகவான் விஷ்ணு தன்மமாக்கியாது மனகசி. அது எப்படி இந்த மொத்தம் ஜெகத்தையே தன்னுடைய ஆபரணங்களாகவும் ஆயுதங்களாகவும் தரிச்சிருக்கா பெருமாள், அதை கொஞ்சம் விளக்கணுமே அப்படின்னா பராசரர் சொல்றார். நமஸ்கிருத்யா பிரமேயாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே கதையாமி யதாக்கியாத்தம் வசிஷ்டேன மமாபவத். வசிஷ்டராலே எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அதாவது இந்த பராசருக்கு தாத்தா தான் வசிஷ்டர். பராசருடைய தகப்பனார் சக்தி, அவருடைய தகப்பனார் தான் வசிஷ்டர். அந்த தாத்தாவானவர் பேரனான பராசருக்கு என்ன சொல்லியிருக்காரோ இந்த அஸ்திரபூஷணத்தை பற்றி அதை தான் நான் உனக்கு சொல்ல போகிறேன். கதையாமி யதாக்கியாத்தம் வசிஷ்டேன மமாபவத் ஆத்மானம் அஸ்ய ஜெகத்தோ நிர்லேபம் அகுணாலயம் பிபர்த்தி கௌஸ்துபமணி ஸ்வரூபம் பகவான் ஹரிஹி அப்படின்னு ஆரம்பத்தில் ஜீவாத்மாவை எப்படி தரிக்கிறார், தான் எப்படி வச்சுருக்கார், தான் எப்படி காட்டுறார், இதுதான் ஜீவாத்மா, நான் இப்படி இத்தனை கிட்டக்க தரிச்சிருக்கேன் அப்படின்னு எப்படி காட்டுறாருனா கௌஸ்துபமணி தான் சாத்திக்கிறார். கௌஸ்துபம்னா நீலநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த நீலக்கல்கள் அந்த மேலே, அதாவது ப்ளஸ் ஆக்காரத்தில் ஒரு நீலக்கல் எல்லாம் பதிச்ச ஒரு திருவாபரணம் இருக்கு இல்லையா, நீலநாயகம் அப்படின்வா. அந்த நீலநாயகத்தை சாத்திக்கிறது எதனாலன்னா அவர் இந்த அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் தனக்கு ஹிருதயத்துக்கு கிட்டக்க வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு காட்டுறதுக்காக. பக்கத்தில் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னுட்டு அவருடைய வலப்பக்கம் திருமார்பில் மகாலட்சுமி நாச்சியார் வாசம் பண்ணுறார். அந்த மாதிரி மகாலட்சுமி நாச்சியார் வாசம் பண்ணுற வலவு மார்பு பக்கத்துலையே இடது பக்கத்தில் என்ன சாத்திக்கிறாங்க, கௌஸ்துபம் வந்து நீலநாயகத்தை சாத்திக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த மகாலட்சுமி நாச்சியார் போலவே உங்களையும் நான் என்னுடைய மார்பிலேயே தரிக்கிறேன். அந்த அளவுக்கு ஜீவாத்மாக்கள் எல்லாம் எனக்கு வேணும்னு காட்டுறாரு பெருமாள். அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் அபிமானியாக இந்த கௌஸ்துபத்தை தான் சாத்திக்கிறார். ஐயோ அபிமானியன்னா அதனுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற பாருங்க, அதனுடைய ஒரு பிரதிநிதி. அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு பிரதிநிதியாக தான் கௌஸ்துபத்தை சாத்திக்கிறார். இந்த ஊர்களில் சாத்திக்கிறார், அதாவது திருமாரில் இந்த நீலநாயக்கனில் சாத்திக்கிறார். ஆனால் இப்போ பாருங்க அங்கே இருக்காருன்னா கழட்டி வச்சுருக்கார். எப்போவுமே சாத்திக்கிறது இல்லை, நித்தியம் விசேஷத்தில் கட்டாயமாக சாத்திப்பார். மற்றபடி அது அங்கங்கே அப்பப்போ சாத்திப்பார். ஆனால் நம்ம ஊருக்கு வந்தால் எப்போ 365 நாள் சாத்திகிட்டே இருப்பார். அந்த கௌஸ்துபத்தை கழட்ட மாட்டார். ஒரு 2 கழட்ட மாட்டார். ஒன்று தாயார் பதக்கம் ஸ்ரீவத்சம், இன்னொன்று கௌஸ்துபம்.
இது ரெண்டு தான் அவர் ரொம்ப வேண்டியது. ஒன்று ஜீவாத்மா, ஒன்று மகாலட்சுமி நாச்சியார். நாமெல்லாம் இருக்கா, ஒன்று மகாலட்சுமி நாச்சியார். இது ரெண்டுத்தை அவர் திருமஞ்சனமாக இருக்கட்டும், மகாபிஷேகம் திருமஞ்சனமாக இருக்கட்டும், இல்லை எந்த சாத்துப்படி சாத்திக்கட்டும், எதை பண்ணாலும், ரத்னாங்கி சாத்திண்டாலும் உண்டு, இல்லை கப்பாய் சாத்திண்டாலும் உண்டு, மற்ற கவச்சங்கள் சாத்திண்டாலும் உண்டு, எதை சாத்திண்டாலும் இது ரெண்டத்தை மட்டும் கழட்டான மாட்டார் பெருமாள். அந்த அளவுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்காரு இல்லையோ. ஏன் அப்படின்னா ஜீவாத்மாக்கள் எல்லாம் எனக்கு அவ்வளோ பிரீத்தி அப்படின்னு அவர் வச்சுட்டு இருக்கார். ஆத்மானமஸ்ய ஜெகதா நிர்லேபம் அகுணாலயம் விபர்த்தி கௌஸ்துபமணி ஸ்வரூபம் பகவான் ஹரிஹி ஸ்ரீவத்ச சம்ஸ்தானதரம் அனந்தேன சமாஸ்ரிதம் பிரதானம் புத்திரப்பியாஸ்தே கதாரூபேண மாதவே. இந்த ஸ்ரீவத்சத்தை தரிச்சிருக்காரு. அது என்னத்துக்கு, என்னத்தை காட்டுறதுக்குன்னா மூல பிரகிருத்தியை தான் தரித்திருக்கிறார். ஸ்ரீவத்சத்தினுடைய வடிவத்தில் மூல பிரகிருத்தியை தரித்திருக்கிறார். பிராட்டியினுடைய 100 திருநாமங்கள் அஷ்டோத்தர சதநாமாவளி சொல்கிறச்சே முதல் திருநாமம் என்ன இருக்கிறது? பிரகிருதி. பிரகிருத்தியை நமகா விகிருத்தியை நமகான்னு ஆரம்பிக்கிறது. பிரகிருத்தினா இந்த மூல பிரகிருதிக்கு தான் அபிமானி தேவதையாக இருக்கிறார் பிராட்டி. அது எங்கே சுவாமி சொல்லப்பட்டதுன்னா இதோ இங்கே சொல்கிறது. அந்த பெருமாள் தான் ஸ்ரீவத்சத்தில், அந்த ஸ்ரீவத்சத்தில் தான் பிராட்டியை உட்காத்துட்டு இருக்கான். அந்த ஸ்ரீவத்சம் தான் மூல பிரகிருத்தியை தரிக்கிற ஒரு விஷயமாக காட்டப்படுறது. ஸ்ரீவத்ச சம்ஸ்தானதரம் அனந்தேன சமாஸ்ரிதம் பிரதானம். அதுக்கு மேலே புத்திரப்பியாஸ்தே கதாரூபேண மாதவே. பெருமாள் கதையை பிடிக்கிறார்னா அந்த கதை தான் புத்திக்கு அபிமானி தேவதை. அந்த கதாரூபேண அந்த புத்தியை தான் தரிக்கிறார். பூதாதிம் இந்திரியாதிம் ச விதாஹங்காரம் ஈஸ்வரः விபர்த்தி சங்கரூபேண ஷார்ங்கரூபேண ச ஸ்திதம். இன்னொன்று 5 ஆயுதங்கள் பெருமாள் உண்டு. ஷார்ங்கம்ன்ற தனுசு, அது வில் இருக்கிறது. சங்கம், பாஞ்சஜன்ய சங்கம் உண்டு. அந்த சங்கத்தாலையும் வில்லான அந்த ஷாருங்கத்தாலையும் 2 விஷயங்களை தரிக்கிறார். என்னதுன்னா 2 விதமான அகங்காரங்கள். சாத்விக அகங்காரம் ஒன்று, தாமச அகங்காரம் ஒன்று. சாத்விக அகங்காரத்தின இந்திரியங்களெல்லாம் வந்துடுத்து, இந்திரியாதியும் பேர். தாமச அகங்காரத்தின பூதங்களெல்லாம் வந்துடுத்து, பூதாதியும் பேர். பூதங்கள்னா இது பஞ்சபூதங்கள், அதன் வந்தது பூதாதியும் பேர். அப்போ இந்திரியாதிஞ்ச பூதாதிம் த்விதாஹங்காரம் ஈஸ்வரः விபர்த்தி சங்கரூபேண ஷார்ங்கரூபேண ச ஸ்திதம். அந்த சாத்விக அகங்காரத்தை சங்கரூபமாக தரிக்கிறார். தாமச அகங்காரத்தை வில்லு ரூபமாக தரிக்கிறார். சலத்ஸ்வரூபம் அத்தியந்தம் ஜவேன அந்தரிதானிலம் சக்கரஸ்வரூபம் ச மனோ தத்தே விஷ்ணுகரே ஸ்திதம். சரி, சங்கம் வில்லு சொன்னீரே, பக்கத்தில் சக்கரம் பிடிச்சிருக்காரு. அது என்னன்னா யோசனை பண்ணி பார்க்கறது. சக்கரம் எப்படி இருக்கும்? குரு சுத்துட்டே இருக்கும், ரொம்ப வேகமாக சுற்றும். அந்த மாதிரி இந்த லோக்கத்தில் நமக்கு என்ன ரொம்ப வேகமாக சுற்றுனா மனசு. இங்கே உட்காந்துருக்கோம், அடுத்த க்ஷணத்தில் எங்கே பறந்து போயிருக்குமோ தெரியாது. அந்த மாதிரி போடுமோ இல்லை இந்த மனசு. அந்த வேகத்தில் சுற்றுற அந்த மனசுக்கு பிரதிநிதியாக சக்கரத்தை பிடிச்சிருக்கார் பெருமாள். அதை காட்டுறதுங்க. சக்கரஸ்வரூபம் மனோ தத்தே விஷ்ணுகரே ஸ்திதம் பஞ்சரூபாத்து யாமாலா வைஜயந்தி தாபிருதா சா பூதஹேத்து சங்காத்தா பூதமாலாச்ச வைத்விஜா. அது மேலே பெருமாள் 5 புஷ்பங்களால் சாத்திக்கிற கதம்ப மாலை, கலம்பன் மாலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கதம்ப மாலைனால 5 விதமான புஷ்பங்கள் கோத்து அதெல்லாம் அந்த மாலையாக சாத்திருக்காருன்னா பெருமாள் அதை எப்போவுமே சாத்திப்பார். அதுக்காக வைஜெயந்தின்னு இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கோம். என்னதுன்னா அந்த வைஜெயந்தின்றது பெருமாள் சாத்திக்கிற மாலைக்கு பேர். தோல் மாலை சாத்திக்கிறா இல்லையா, அது வைஜெயந்தின்னு பேர். அந்த வைஜெயந்தி மாலையானது 5 புஷ்பங்களால் ஆக்கியிருக்கிறது. 5 புஷ்பங்கள் சேர்த்து கோத்த மாலையாக இருக்கும். அவள் அந்த மாலையை எப்படி தரிக்கிறான்னா 5 பூதங்கள் இருக்கிறதா இல்லையோ, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு அந்த 5 பூதங்களுக்கு பிரதிநிதியாக 5 புஷ்பங்களால் அந்த மாலையை தான் தரிக்கிறார். அப்போ அது ஒரு பக்கத்தில் எடுத்து வைஜெயந்தி அப்படின்றது. அதுக்கு மேலே யானீந்திரியாணி அசேஷாணி புத்தி கர்மாத்மகானி வை ஷரரூபாணி அசேஷாணி தானி தத்தே ஜனார்த்தனா. இந்திரியங்கள் என்ன, அது மேலே அசேஷமான புத்தி கர்மங்கள், அதாவது புத்தியால் நம்ம நினைக்கிற எத்தனையோ எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அது எத்தனை இருக்கும் சுவாமின்னா அசங்கியாத்தம். எத்தனை எண்ணம் யார் சொல்ல முடியும்? இந்த இந்திரியங்கள் எல்லாம் எத்தனை காரியம் பண்ணுறதுன்னு யார் சொல்ல முடியும்? 1000 காரியங்களை பார்க்கும், 1000 எண்ணங்களை கொள்ளும். அப்போ அந்த 1000 அந்த எண்ணங்கள் கர்மங்கள் அதெல்லாம் எப்படி தரிக்கிற பெருமாள்னா ஒன்றும் இல்லை. பின்னாடி அந்த அந்த அம்பரா தோணி இருக்கிறது, அம்பரா தோணியில் எல்லா அம்புகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு இல்லையோ, அத்தனை 1000கணக்கான அம்புகளெல்லாம் சேர்த்து வச்சு அம்பரா தோணியை போல இந்த எண்ணங்கள் எல்லாம் தரிக்கிறார் பெருமாள். விபர்த்தி எச்சாசி ரத்னம் அச்சுதோ அத்தியந்த நிர்மலம் வித்யாமயந்தோ தஜ்ஞானம் அவித்யா கோஷ சம்ஸ்திதம். அது மேலே ஒரு வாழ், நந்தகம்ன்ற பெரிய வாழ் தான் சாத்திட்டு இருக்கார். திருவேங்கடமுடையான சேவிக்க போனால் அந்த திருவேங்கடமுடையான் கச்சல் சாத்திட்டு இருப்பார். அந்த கச்சத்துக்கு மேலேயே ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக அந்த மேலே நாகத்தோட அந்த ஒரு பெரிய பாலப்பள்ளியத்தோட எல்லாம் ரொம்ப நல்லா சேவை சாதிக்கும். நாம் என்ன நினச்சிப்போம், கச்சத்துக்கே ஒரு கவச்சம் சாத்திருக்கா போல. இல்லை, கிடையாது. அது ஒரு வாழ். அது அந்த வாழ் இருக்கிறது பெருமாளுடைய வாழ்.
அந்த வாழ் இருக்கிறதே அது எப்படி என்னத்துக்காக தரிச்சிருக்காருன்னா நம்முடைய ஞானம் அந்த அஜ்ஞானம் இது ரெண்டத்தை சேர்த்து அந்த வாழை தரிச்சிருக்கான்ற. எப்படின்னா இப்போ வாழ்னா சும்மா வச்சுட்டு வரா, இந்த ராஜாக்கள் எல்லாம் வச்சுட்டு வாழா ஒரு உரையில தானே வச்சுப்பா. இப்போ வாழ் இருக்கிறது காரியம் பண்ணுறது, அதை உரமே வச்சுக்கிறது அப்படின்னா உரையில சேர்த்து வச்சுட்றா இல்லையா. அந்த உரைன்றது எதுக்காக இருக்கிறதுன்னா அந்த வாழ் சும்மா இருக்கிறச்ச எல்லாம் வேற எல்லாத்தையும் வெட்டக்கூடாது, அது சும்மா இருக்கிறச்சே வெட்டக்கூடாதுன்றது தடுக்கிறது தான் அந்த உரை சேர்க்கிறா இல்லையா. அப்போ அந்த உரை என்னன்னா அஜ்ஞானம் தான், உள்ளே இருக்கிற வாழ் ஞானம், நம்முடைய ஞானம் தான் வாழ், அதுதான் காரியம் பண்ணும். ஆனால் அது தேவைப்படாத போது அதை உரையில சேர்த்து வச்சுருக்கிற மாதிரி அஜ்ஞானத்துக்குள்ளே சேர்த்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனாலேயே நமக்கு இப்போ அஜ்ஞானம் சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு காட்டுறான். ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். அப்போ அந்த வித்யாமயம் தஜ்ஞானம் அவித்யா கோஷ சம்ஸ்திதம் இத்தம் புமான் பிரதானம் ச புத்தி அகங்காரமேவ ச பூதானி ச ஹிருஷிகேஷ மன சர்வேந்திரியானி ச வித்யா வித்யேச்ச மைத்ரேய சர்வமேதத் சமாஷ்ரிதம். இப்படியாகத்தான் இந்த 24 தத்துவங்கள் அத்தனையும் அந்த எம்பெருமானுடைய ஆயுதங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன, இதுக்குள்ளே பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு தடவையும் நம்ம இந்த பெருமாளை வந்து சேவிக்கிறச்சே இதை ஞாபகம் படுத்திக்கணும். ஓ சங்கம் பிடிச்சிருக்கா, சக்கரம் பிடிச்சிருக்காருன்னா இதெல்லாம் என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய இது மொத்த அகங்காரம், இது அதே மாதிரி இந்த ஸ்ரீவத்சம் கோஸ்தவம்னா இந்த பிரகிருத்தியை பிடிச்சிருக்கார், என்னையே அவன் திருமார்பில் வச்சுட்டு இருக்கார். சொல்லி சொல்லி சந்தோஷப்படலாமா இல்லையோ, பெருமாள் என்னையே திருமார்பில் வச்சுட்டு இருக்கார், அந்த கௌஸ்துபத்தை தரிச்சிருக்கார் அப்படின்னு எல்லாம் நம்ம சந்தோஷப்படலாமா இல்லையோ. அதுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தான் எல்லா இந்த தத்துவங்களையும் தன்னுடைய திருமேனிலே தரிக்கிறார் பெருமாள். அஸ்திரபூஷண சம்ஸ்தான ஸ்வரூபம் ரூபவர்ஜிதா பிபர்த்தி மாயாரூபோசௌ ஸ்ரேயசே பிராணினாம் ஹரிஹி சவிகாரம் பிரதானம் ச புமாம்சம் அகிலம் ஜெகத் பிபர்த்தி புண்டரீகாட்சஸ்ததேவம் பரமேஸ்வரः. இந்த அஸ்திரபூஷண சம்ஸ்தானமாக இருக்கிற இந்த ரூபம் இருக்கிறது, தன்னுடைய திருமேனி இருக்கிறதே, அந்த திருமேனி தான் ஃபைனல், அதுதான் கடைசி நிலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது மீறின திவ்ய ஆத்மஸ்வரூபம்னு இருக்கிறதே, அந்த ஆத்மஸ்வரூபம் தான் ரூப வர்ஜிதமான அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அது மாயா ரூபமான ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நிலை. அதுதான் எல்லா இடத்துலையும் அந்தர்யாமியாக தரிக்கிற நிலை. அங்கே அந்தர்யாமியாக இருக்கிறச்சே அவன் அந்த ரூபங்களோட வரணும், ஆயுதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த எம்பெருமான் இருக்கிறான்னா இந்த ரூபங்கள் எல்லாம் விட்டுட்டு ரூப வர்ஜிதமாக கேவலம் அந்த ஆத்மஸ்வரூபத்தோட தான் வியாபிக்கிறான். சவிகாரம் பிரதானம் ச புமாம்சம் அகிலம் ஜெகத் விபர்த்தி புண்டரீகாட்சஸ் ததேவம் பரமேஸ்வரா. அந்த மாதிரி அவன் வியாபிக்கிறச்சே அந்த வியாபனம், அதாவது அந்த ஸ்வரூப மாத்திரம் வியாபிக்கிற அந்த பிரகிருதி இருக்கிறது, மகான் அகங்காரம் இதெல்லாம் அப்படி பரிணாமத்தை அடைஞ்சுனே வருது, அதெல்லாம் விகாரம் அடையிறது இல்லையோ. அந்த ரீதியில தான் இது மூர்த்தமான இந்த ஜகத்தெல்லாம் உண்டாருது. யா வித்யா யா ததா வித்யா யத் சத்யச்ச அசதவ்யயம் தத் சர்வம் சர்வபூதேஷே மைத்ரேய மதுசூதனே. எது உண்டோ எது இல்லையோ, நமக்கு எது பார்க்க முடியுமோ எது பார்க்க முடியலையோ, எது ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதோ எது ஞானத்துக்கு விஷயமா இல்லையோ, எல்லாமே அந்த எம்பெருமானால வியாபிக்கப்படுறது. கலா காஷ்டா நிமேஷாதி தினர்த்வயன ஹாயனைஹி காலஸ்வரூபோ பகவான் அபாப்போ ஹரிரவ்யா. அதே மாதிரி காலா காஷ்டா முகூர்த்தம் இந்த கால விபாகங்களை முன்னாடி பார்த்துருக்குறோம். அந்த கால விபாகங்கள் கூட பெருமாளுடைய திருமேனியாகவே இருக்கிறது. காலஸ்வரூப பகவான் அபாப்போ ஹரிரவ்யா. भूर्लोकोत भुवर्लोकः स्वर्लोको मुनिसत्तम महर्जनस्तपस्सत्यं सप्तलोका इमे विभुः लोकात्ममूर्तिः सर्वेषां पूर्वेषामपि पूर्वजः आधारः सर्वविद्यानां स्वयमेव हरिस्थितः. அதுக்கு மேலே பூலோகம் என்ன, புவர்லோகம், சுவர்லோகம், மகா ஜனஹா தபஹா சத்தியம்னு இருக்கிற லோகங்கள். அதே போல தான் மேலே சொல்ல போகிறார். அத்தளம் அத்தள வித்தள சுத்தள ரசாத்தள தளாத்தள மகாதள பாத்தாளங்களான கீழே 7 லோகங்கள் எல்லாமே அவனுடைய ரூபங்களாகவே இருக்கிறது. அவன் பார்க்கறதுக்கு வேணால் இதெல்லாம் பில்டிங்காக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ரோடு ஊராக இருக்கிறதுனா எல்லாமே அவனுடைய ரூபங்கள் தான் அப்படின்னு கடைசியில் முடிச்சுடுறார். ஆதார சர்வவித்யானா சுயமிவ ஹரிஸ்திதா தேவ மானுஷ பஷ்வாதி ஸ்வரூபை பகுபிஸ்திதா தத சர்வேஸ்வரோனந்தோ பூதமூர்த்திர் அமூர்த்திமான். அந்த எம்பெருமான் தான் இப்போ நம்ம பார்க்குறச்சே இந்த பெருமாள் நமக்கு பிரத்யட்சமாக தெரிகிறாரா சுவாமி, தெரியுறா சொல்லணும் நியாயமாக. எங்கே என்ன இப்போ உட்காந்துருக்கிற இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, எல்லாமே பெருமாளுடைய ரூபங்கள். நானும் பெருமாளுடைய ரூபம், நீங்களும் பெருமாளுடைய, ஒருத்தொருத்தரும் பெருமாளுடைய ரூபங்கள் தான். அதுதான் சொல்கிறார். வெளியில் போனால் பசு பார்க்குறோம், பட்சியை பார்க்குறோம், ஒரு நாய், கழுதை, குதிரை, எதை பார்த்தாலும் எல்லாமே அந்த எம்பெருமானுடைய ரூபமாக இருக்கிறது, அவனுடைய உடம்பாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறார். ருச்சோயஜூம்சி சாமானி ததைவாதர்வணானி இதிஹாசோபவேதாச்ச வேதாந்தேஷு ததோக்தயா
வேதாங்கானி சமஸ்தானி மன்வாதி கதிதானி ச சாஸ்திராணி அசேஷாணி ஆख्यानानि अनुवाकाश्च ये क्वचित् काव्यालापाश्च ये केचित् गीतकानि अखिलानि च शब्दमूर्तिधरस्यैतत् वपुर्विष्णोर्महात्मनः. அதே மாதிரி பெருமாளுக்கு சப்த ரூபம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. என்ன ரூபம்? சப்தம் ரூபம்னா வேதமாக இருக்கிறான், சாஸ்திரங்களாக இருக்கிறான், இதிகாச புராணங்கள் எத்தனைலாம் வாசிக்கிறோம் சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்களாக இருக்கிறான், காவியங்களாக இருக்கிறான், நாடகங்களாக இருக்கிறான், எத்தனை ரூபமான இந்த சப்தங்களோ எல்லாமே அவனுடைய ரூபங்கள், அதெல்லாம் அவனுடைய சப்த ரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. யானி மூர்த்தானி அமூர்த்தானி யானி அத்ரவா क्वचित् சந்தி வை வஸ்துஜாதானி தானி சர்வாணி தத்வபு. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டார். யானி அது மூர்த்தமாக இருக்கட்டும், அமூர்த்தம், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியறதா இருக்கட்டும், தெரியாதா இருக்கட்டும், இங்கே இருக்கிறதா இருக்கட்டும், அதாவது நமக்கு இங்கே இருக்கிறதா இருக்கட்டும், வேற இடத்துல இருக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கு, ஒரு வஸ்து இருக்குன்னாலே அது எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கணும், அதை விட்டு வேற இருக்க முடியாது. அகம் ஹரி சர்வமிதம் ஜனார்தனோ நானியத்தத காரண காரியஜாத்தம் ஈதிருங்மனோ யஸ்ய ந தஸ்ய பூயோ பவோத்பவா துவந்தகதா பவந்தி. யாரொருவன் நானே தான் அந்த எம்பெருமான், நான் எம்பெருமான், நான் இந்த உடம்புன்னு சொல்லிக்கிறல, உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா நான்றான், ஆனால் காட்டுறது உடம்பு. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவை காட்டி அந்தரியாமல் இருக்கிற எம்பெருமானை உணர்ந்து நான் தான் எம்பெருமான் அப்படின்னு யார் ஒருவன் சொல்கிறானோ, சர்வமிதம் ஜனார்தனஹா, எல்லாமே இங்கே தெரியறது எல்லாமே அவனுடைய ரூபம் அப்படின்னு யார் சொல்கிறானோ. இப்போ முன்னாடி பார்த்தோம் பிரகலாதாழ்வான் அதே தான் சொன்னான், மத்த சர்வம் அகம் சர்வம் அப்படின்னு மொத்தமே அதே தான் சொன்னார். அப்போ அந்த மாதிரி யாருக்கு ஒரு அந்த ஞானம் வருதோ, ஈதின் மனோயஸ்ய ந தஸ்ய பூயோ பவோத்பவா துவந்தகதா பவந்தி, அவன் திரும்பவும் இந்த சம்சாரத்தில் பிறக்க மாட்டான், அவன் முக்தி அடைஞ்சிருவான், என்னை வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு பெருமாள் காட்டுறார். இத்யேஷ தேம்ஷ பிரதமஹா புராணஸ்யாஸ்ய வைத்விஜா யதாவத் கதிதோ யஸ்மின் ஸ்ருதே பாபை பிரமுச்சதே. இப்படியாக உனக்கு இந்த புராணத்தில் முதல் அம்சம் சொல்லப்பட்டது அப்படின்னு இந்த அம்சத்தை முடிக்க போகிறார். கார்த்திக்யாம் புஷ்கரஸ்நானே துவாதசாப்தேன யத்ஃபலம் ததஸ்ய ஸ்ராவணாத் சர்வம் மைத்ரேயாப்னோதி மாணவா. அப்படி ஸ்ரவணாத் சர்வம் மைத்ரேயாப்னோதி மாணவா, அதாவது கார்த்திகை மாதத்தில் புஷ்கரத்தில் போய் ஸ்நானம் பண்ணால் எந்த பலன் கிடைக்கிறதோ, 12 வருஷங்கள் அந்த 12 வருஷங்கள் இருந்து அந்த புஷ்கரம் அப்படின்னால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது தான். அப்போ அந்த 12 வருஷங்களுக்கு இருந்து அவன் ஸ்நானம் பண்ணால், கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் பண்ணால் எந்த பலம் வருதோ. இப்போது சமீபத்தில் காவேரி புஷ்கரம், நர்மதா புஷ்கரம் அப்படின்னு ஒரு நதிக்கும் ஒரு புஷ்கரம் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் நடந்ததோ இல்லையோ. அப்போ அந்த மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கும் ஒரு இடத்துல புஷ்கரம், அதாவது அந்த நதியில் சாநித்தியம் உண்டாருதுன்னு காட்டுறான். அப்போ அந்த மாதிரி அந்தந்த இடங்களுக்கு போய் அவவா தீர்த்தம் ஆடுறாள் இல்லையோ, புஷ்கரம்னு உடனே அந்த நதிக்கு ஓடி போய்டுறா, அங்கே புண்ணிய தீர்த்தம் ஆடி உதவுவா. அந்த மாதிரி இந்த போய் பண்ணால் என்ன பலன் கிடைக்கிறதோ, இந்த ஒரு அம்சத்தை கேட்ட மாத்திரத்தில் அத்தனை பலன் கிடைக்கும் அப்படின்னு காட்டுறார். ததஸ்ய ஸ்ரவணாத் சர்வம் மைத்ரேயாப்னோதி மாணவா. அது மேலே தேவர்ஷி பித்ரு கந்தர்வ யக்ஷாதீனாஞ்ச சம்பவம் பவந்தி ஸ்ருண்மத பும்சோ தேவாத்யா வரதாமுனே அப்படின்னு தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், பித்ருக்கள், யக்ஷர்கள் இவர்களெல்லாம் உற்பத்தி, அதனுடைய ஸ்ரவணங்கள் எல்லாம் கேட்குறவ, இதெல்லாம் கேட்டால் என்ன சுவாமி பிரயோஜனம்னா, பிரயோஜனம் இருக்கட்டும் இல்லாத போகட்டும், இதை கேட்டதே பிரயோஜனம், வேற ஒன்றும் அவசியம் இல்லை, இதனால் ஒன்று ஏற்படுன்றது இல்லை, இதேவே பிரயோஜனம். இதை கேட்டாலேயே பெருமாள் உகக்கிறார், பெருமாள் உகந்தால் நடக்காது ஒன்றும் இல்லை, அதுவே பிரயோஜனம் அப்படின்னு ஸ்ரவண பும்சோ தேவாத்யா வரதாமுனே அப்படின்னு அந்த தேவர்கள் எல்லாம் வரங்களை கொடுக்குறவராக இருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு மங்களமாக இந்த முதல் அம்சத்தை முடித்தார். இத்தோட முதல் அம்சம் 22 அத்தியாயங்கள் முடிஞ்சிருச்சு. விஷ்ணு புராணத்தில் 6 பகுதியில் ஒரு பகுதி முடிஞ்சுது, இன்னும் 5 பகுதி இருக்குது. அந்த 2வது பகுதி 2வது அம்சம் அது என்ன சொல்கிறது, இனி 2ஆம் அம்சம் பூர்த்தி பூகோள வர்ணம், இந்த பூமியெல்லாம் எப்படி இருக்கிறது, ஆகாசம் ககோளம் எப்படி இருக்கிறது, இந்த தினங்கள் எல்லாம் எப்படி போகிறது, மலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பெருசாக வர்ணிக்க போகிறார். இந்த பாரத வருஷம் இதனுடைய வைபவம் என்ன அதெல்லாம் சொல்ல போகிறார். என்னன்றத யதா அவகாசம் அடுத்த உபன்யாசங்களில் பார்க்க பார்த்தோம். ஸ்ரீமதே ராமானுஜாயம்.